ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா யூடியூப் சேனலுக்காக நான் இந்த என்னோட அனுபவங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பாபா என் வாழ்க்கையில் நகர்த்தின அற்புதங்களை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். முதல்ல நான் பாபாவை கும்பிடும்போது எனக்கு உலகியல்ல எனக்கு என்ன தேவை, பொருளாதாரம், வேலை, அந்த மாதிரி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல அவர் அது எல்லாத்தையுமே எனக்கு நிறைவேற்றிட்டாரு. நான் கேட்டதுக்கு மேலேயே அவர் செஞ்சுட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா ஆன்மீகத்துல இப்பதான் ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பாபா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டினாருங்கிறத பத்தி உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம பாபா கோயில்ல நான் போய் நம்ம ஆத்தங்குடி பாபாவை போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவரோட கண்ணை பார்க்கும்போது நமக்கு நம்ம ஒரு தாய் வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு சுகமான ஒரு அனுபவம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருக்காங்க நம்ம பாபாவை பார்க்க போகும்போது. நானே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒரு ஆங்கிள் பாபா காட்சி தராரு. ஆக்சுவலா அந்த பாபாவோட அந்த உருவ சிலை அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால நம்ம எங்கிருந்து பார்த்தாலும் அவரோட கருணை பார்வை நம்ம மேல படுற மாதிரியே நமக்கு தோணுது. ஸோ நீங்களும் அந்த கோயிலுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத எங்க கூட பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். பாபா நம்ம ஆக்சுவலா நான் போய் எப்படி கும்பிடுவேங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை எடுத்துக்கோங்க. பாபா கோயிலுக்கு போயிட்டு கண்ணை மூடி அவர் முன்னாடி உட்கார்ந்தா எதை பத்தியும் கேட்கணும்னு எனக்கு தோன்றது கிடையாது. இப்ப அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். கண்மூடி இருந்தாலும் அவரோட உருவம், அவரோட கண்கள் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நான் எதுவுமே கேட்கறதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றிட்டாரு. சோ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, கண்மூடி உட்கார்ந்துக்குவேன். ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆரம்பத்துல எனக்கு ஒரு 1-2 மினிட்ஸ் ஆகும் என்னோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே சப்சைட் ஆகுறதுக்கு. ஆனா நம்ம கோயிலுக்கு அடிக்கடி போய் நம்மளோட பாபாவை அந்த உருவத்தை நம்ம பார்த்து நம்ம மனசுல பதிய வச்சுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா பாபாவோட உருவத்தை தவிர எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு பூர்ண அமைதி கிடைக்குது. அது அந்த ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கிடைச்சாலும் கூட அது நம்ம லைஃப்க்கு ஒரு ஃபியூயல் மாதிரி இருக்கு, நம்ம அடுத்தடுத்து நம்ம காரியங்கள் செய்யறதுக்கு. சோ அவர் மேல நம்பிக்கை நமக்கு ரொம்ப அதிகமாகுது. சோ நமக்கு ஏதாவது ஒரு லைஃப்ல ஒரு டிஃபிகல்டிஸ் வரும்போது அவர் கூடவே இருந்து நம்பிக்கையா இரு, பொறுமையா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கோயில்ல போயிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குங்கிறதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க கண்மூடி பாபா முன்னாடி உட்கார்ந்தாலே போதும். அவருக்கே எல்லாமே புரியும். அவரு நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. இந்த உலகம் எல்லா இடத்துலயும் அவர் நிறைஞ்சிருக்காரு. சோ நம்ம மனசுல என்ன நடக்குது, நம்ம மனசுல என்ன இருக்கு, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த போய் கேட்கும்போது அந்த விஷயம் நடக்கலைன்னா உடனே நம்ம மனசு விட்டுறக்கூடாது. அவரோட மெயினா நம்ம பாபாவை கும்பிடுறோம், ஒரு குருவை கும்பிடுறோம். எதுக்குன்னா அவங்க என்ன நம்மளுக்கு டீச்சிங்ஸ் கொடுக்குறாங்களோ. இப்ப நம்ம தெய்வத்தை போய் கும்பிடும் போது நம்ம போய் வேண்டுதல் வைக்கிறோம், இந்த பூஜை பண்றேன், அந்த பூஜை பண்றேன், அப்படியெல்லாம் வேண்டிக்கிறோம். ஆனா குருவை நம்ம போய் கும்பிடும் போது அவர் என்ன நமக்கு சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் பண்றேன். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட அதை சொல்றேன். சோ நம்பிக்கை, பொறுமை, அது ஒரு பெரிய சோகம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்பிக்கை, பொறுமை மட்டும் நீங்க மனசுல எப்பவுமே திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்போதும் அந்த நம்பிக்கை, பொறுமைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ நீங்க பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருந்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைங்கிறது நம்மளை விட நம்மளோட குருவுக்கு தான் தெரியும். சோ நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நல்லதுக்குதான் அப்படிங்கறது அவர் சொல்ற மாதிரி இருக்கும். இதுதான் என்னோட அனுபவம்.